பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 25. கோபி தன் காதலை மறைமுகமாக உணர்த்தியதும் விழி விரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள் ரிதன்யா. அடுத்த நொடியே தன்னை சரி செய்து கொண்டவள் அவனை ஆராய்ச்சியோடு பார்த்து, உங்களை நம்பலாமா என்றாள். சிறு புன்னகையோடு உரிமையாக அவள் கைப்பிடித்து இழுத்து ஆட்டோவில் அமர வைத்தவன், தாராளமாக நம்பலாம் என்றான். பார்க்கலாம் என்று விட்டு ஆட்டோவில் அமர்ந்து கொண்டாள். அதே புன்னகையோடு அவள் அலுவலகத்திற்கு சென்று வாசலில் ஆட்டோவை நிறுத்தினான் கோபி. ஆட்டோவிலிருந்து இறங்கியவள் அவனை நோக்கி ஆழ்ந்த பார்வை ஒன்றை வீசினாள். ஏம்மா அப்படி பார்க்குற என்றான். இல்லை, உங்களை நம்பலாமா வேணாமான்னு சந்தேகமாக இருக்குது. திடீர்னு நாளைக்கு வந்து இல்லை என் மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லை, அப்படி சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களை நம்ப கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது என்றவள் இருங்க என்ற விட்டு தன் செல்ஃபோனை எடுத்து யாரையோ அழைத்தாள். ஸ்பீக்கரில் போட்டாள். டே அச்சு, சொல்லுடி, இன்னும் ஆஃபீஸ்க்கு வராமல் என்ன பண்ணுற? வந்துட்டேன். எங்கே இருக்க? சொல்கிறேன், ஒரு நிமிஷம் லைன்லேயே வெயிட் பண்ண, கால் போடுறேன் என்று விட்டு முருகேசனை அழைத்தாள். மாமா, நான் ரிதன்யா பேசுகிறேன். சொல்லுத்தா, என்ன காலையிலே கூப்பிட்ருக்க? முக்கியமான விஷயம் மாமா. என்ன ஆச்சு? உங்கள் மகன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. என்னது என்றான் அஸ்வின் அதிர்ச்சியாக. முருகேசனோ சந்தோஷமாக சிரித்தார். அவள் செய்ததை முதலில் அதிர்ச்சியாக பார்த்த கோபிக்கு இப்போது உதட்டில் புன்னகை பூத்தது. இருந்தாலும் உங்கள் பையனை நம்ப முடியாது இல்லை என்றாள் ரிதன்யா. ஏய், என்னடி பேசுகிற என்றான் அஸ்வின். முருகேசனோ, என்னத்தா, அவனே சரின்னு சொல்லியிருக்கான். சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிக்காமல் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்க என்றார் வருத்தத்தோடு. அதே தான் மாமா நானும் சொல்கிறேன். என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வந்து கேட்குறப்ப முடியாதுன்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்படி கால் போட்டிருக்கேன். ஏன் முன்னாடி தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. உங்கள் 2 பேர்கிட்டையும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லட்டும், அப்புறமா நான் நம்புகிறேன். அஸ்வின் முருகேசன் இருவரிடமும் அமைதி. ரிதன்யா கோபியை பார்க்க, சித்தப்பா சீக்கிரம் கல்யாண தேதி பாருங்க என்றான் அவன். உறக்க சிரித்தார் முருகேசன். என்றான் அஸ்வின். என்னடா ஆச்சு என்று ரிதன்யா கோபி இருவரும் பதறினார்கள். ஒன்றுமில்லை, இது நிஜம்தானா இல்லை கனவா அப்படின்னு கிள்ளி பார்த்தேன், அவ்வளவுதான். அடப்பாவி, கிள்ளுனது என்னடா என்றான் அவன் அருகில் இருந்த இந்தர். ஆமாம், என்ன கிள்ளுனாதான் எனக்கு வலிக்குமே. அது தெரியுது, ஆனால் எனக்கு பதில் நீ ஏண்டா சத்தம் போட்ட என்று அவனை முறைத்தான் இந்தர். நீ கத்தலை, அதுதான் அதுக்கு பதில் நானே சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டேன் என்றான் அஸ்வின். கோபியும் ரிதன்யாவும் சிரித்து விட்டனர். ரொம்ப சந்தோஷம் தம்பி, ஜோசியர்கிட்ட நல்ல நான் கேட்டுட்டு நான் அங்கே கிளம்பி வரேன். முடிஞ்சா சித்தியையும் கூட்டிகிட்டு வரேன். கல்யாண தேதி பார்த்து குறிச்சிடலாம் என்றார் சந்தோஷமாக. சரி சித்தப்பா என்றதும் அவர் அழைப்பை துண்டித்தார். ஏ பிசாசு, கடலை போட்டுக்கிட்டு இருக்காம சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வா என்று விட்டு அஸ்வினும் அழைப்பை துண்டித்தான். ரிதன்யா கோபியை பார்க்க, இப்போ சந்தோஷமா என்றான் புன்னகையோடு. என்று சொல்லிக்கொண்டே மெல்ல நகர சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான் கோபி. என்ன ஆச்சு? நான் ஓகே சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உன் முகத்தை கற்பனை பண்ணி வச்சேன். ஆனால் நீ என்னன்னா சாதாரணமாக அப்படின்னு சொல்லிட்டு போகிற என்றான் ஏமாற்றமாக. வேற என்ன பண்ணணும் தெரியல, ஆனால் உன் முகத்தில் ஏன் சந்தோஷம் இல்லை? அப்படியெல்லாம் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனாலும் ஏதோ ஒரு பயம். அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து பொத்தி கொண்டான். ரிதி, பயப்படாத, எப்பவும் இந்த கையை நான் விட மாட்டேன். நீ சந்தோஷமாயிரு, அது மட்டும்தான் எனக்கு வேணும். அதுக்கு வேறு என்ன பண்ணணும்னாலும் சொல்லு, பண்ணுறேன் என்றான். அப்படியா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது என்றாள் குறும்பாக. என்றான். அப்போ எனக்கு ஒரு உம்மா கொடுங்க என்று கன்னத்தை காட்டினாள். பதறினான் கோபி. விளையாடாத ரிதி, இது ரோடு, யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றான் பதட்டமாக. கலகலவென சிரித்தாள் ரிதன்யா. அப்போ சாயந்தரம் வீட்டுக்கு வரேன், அப்போ கொடுக்குறீங்களா என்றாள் குறும்பாக. நிச்சயம் தரேன், வா என்றான். அந்த பதிலை அவனிடம் இருந்து எதிர்பார்க்காதவள் வாயை திறந்து ஆவென பார்த்தாள். சட்டென்று கண்ணடித்து புன்னகைத்தவன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்துவிட்டு ஆட்டோவில் ஏறி சென்று விட்டான். அவள்தான் சிலையாக உறைந்து நின்றாள். சில நிமிடங்கள் கழித்து சுய உணர்வு பெற்றவள் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் ஓ என்று அனைவரும் சத்தமிட்டனர். அஸ்வின் ஓடி வந்து அவளை தூக்கி சுற்றினான். அடப்பாவி, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா என்றாள் கோபமாக.
ஆனால் அவள் முகத்தில் தெரிந்த வெட்கத்தை அவளால் மறைக்க முடியவில்லை. ஓ, வெட்கத்தை பாத்தியா என்றாள் யாமினி. ஓகே ஓகே, சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போட்டுடு என்றான் இந்தர். அன்று முழுவதும் அவளை எல்லோரும் கலாட்டா செய்து தள்ளிவிட்டனர். அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ச்சியோடு ரசித்தாள் ரிதன்யா. மாலையில் அலுவலகம் முடிந்து அஸ்வினோடு ரிதன்யாவும் வீட்டிற்கு வந்தாள். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தபோது கோபி சமையலறையில் இருந்தான். தாயை தேடி ஓடும் பிள்ளைகள் போல இருவரும் அவனிடம் ஓடினார்கள். இருவரையும் கண்டு புன்னகைத்தவன் 2 minutes டீ ரெடியாகிடும் என்றான். கோபிக்கும் சமையலறை மேடைக்கும் நடுவில் இருந்த இடைவெளியில் சென்று கோபியை பார்த்தவாறு நின்று கொண்டாள் ரிதன்யா. அஸ்வின் அவன் பின்னால் வந்து தோளை பிடித்து நின்று கொண்டான். இருவரையும் பார்த்து புன்னகைத்தான் கோபி. மாமா என்றாள் ரிதன்யா ஆசையாக. என்ன என்பதை போல் புருவம் தூக்கி கேட்டான். எனக்கு உமா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே என்றாள். ஓஹோ, இது வேறையா, எங்க கொடுங்க பார்ப்போம் என்றான் அஸ்வின். டேய் நீ போடா. அப்படியெல்லாம் போக முடியாது அழிச்சாட்டிய மகன் என்றான் அஸ்வின். மாமா பாருங்க மாமா, அவனை போக சொல்லுங்க என்று சினுங்கினாள். அவனோ பதில் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தான். டேய் நீ போனாதான் அவர் எனக்கு உமா கொடுப்பாரு. மாட்டேன். கல்யாணமாகாத ஒரு பொண்ணையும் பையனையும் தனியாக விட முடியாது. நாளைக்கு ஏதாச்சும் விபரீதம் நடந்தா அப்புறம் யார் பொறுப்பு? இதோ இவரோட சித்தப்பா வந்து என்கிட்ட தான் சத்தம் போடுவார். ரொம்ப பண்றடா என்று அவனை முறைத்தவள் கோபியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். நானு என்றவாறே பின்னே இருந்து அவனை இடையோடு கட்டிக்கொண்டு மற்றொரு கன்னத்தில் முத்தமிட்டான் அஸ்வின். வேகமாக அவன் தோளில் அடித்தவள் போடா அந்த பக்கம் என்றாள். அவனோ வீம்புக்கு என்று அப்படியே நின்று கொண்டு உரக்க சிரித்தான். கோபி ரிதன்யாவை அப்படியே இடையோடு தூக்கி மேடையின் திண்டில் அமர வைத்தான். நானு என்றான் அஸ்வின். அவனை ஏகத்துக்கும் முறைத்தவள். எரும மாடு மாதிரி இருக்க, உன்னை எப்படிடா தூக்குவாரு? ரொம்ப பண்ணாத, மரியாதையா வெளியே போ, இல்லைனா நான் கல்யாணமாகி வந்த உடனே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன், பார்த்துக்கோ என்றாள் கோபமாக. ஆத்தாடி, நீ செஞ்சாலும் செய்வ, பிசாசு, ஆளை விடு என்று விட்டு வேகமாக சமையலறையிலிருந்து வெளியே ஓடினான் அஸ்வின். உரக்க சிரித்தான் கோபி. சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். தேநீர் தயாரானதும் அவள் கையில் ஒன்றை கொடுத்தான். அப்படியே அவளை மேடையிலிருந்து மறுபடியும் தூக்கி இறக்கிவிட்டான். மற்றொன்றை எடுத்துக்கொண்டு வெளியேற, உங்களுக்கு மாமா என்றாள். நான் குடிச்சிட்டேன் புன்னகையோடு சொல்லிவிட்டு அதனை எடுத்துக்கொண்டு சென்று ஹாலில் அமர்ந்திருந்த அஸ்வினிடம் நீட்டினான். தந்துவிட்டு சோஃபாவில் அமர வேகமாக சென்று அவனை ஒட்டி அமர்ந்து கொண்டாள் ரிதன்யா. அவளை தோளோடு அணைத்து தன்மேல் சாய்த்து கொண்டான் கோபி. ஆமாம், சொல்லணும்னு நினச்சேன், நேற்று அந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். என்னோட செலெக்ஷன் எப்படி என்று கேட்டு கண்ணடித்தாள். அதிர்ச்சியாக அஸ்வினை பார்த்தான் கோபி. கண்கள் சிமிட்டி புன்னகைத்தான் அஸ்வின். எப்போவும் அவன்தான் உங்களுக்கு வாங்குவானாமே, இந்த தடவை எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் தான் அவனை கூட்டிகிட்டு போய் வாங்கி அவன்கிட்ட கொடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்ஸ். ஆமாம், நேற்றே அதை போட்டுட்டீங்களே, பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுறது? அச்சு, பேசாமல் இன்னொன்று வாங்கிடலாமா? அதெல்லாம் வேண்டாம் ரிதி, இதுவே போதும். அப்போது பர்த்டே அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுவீங்க? நான் எப்பவும் அன்னைக்கு புதுசெல்லாம் போட மாட்டேன். அச்சு வாங்கி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எப்போ வச்சுந்தான் போடுவேன். ஏன் அன்னைக்கு போட மாட்டீங்க? எனக்கு தான் என்னோட பர்த்டே அன்னைக்கு அப்பா அம்மா இறந்தாங்கன்னு நான் கொண்டாடுறது இல்லை, உங்களுக்கு என்ன? அவன் அமைதியாக இருந்தான். அவன் கன்னம் பற்றி கேட்டாள். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்றவனின் குரலில் வேதனை பிரதிபலித்தது. 8 வயசு வரைக்கும் கொண்டாட்டிக்கிட்டு தான் இருந்தேன். என்னோட 8வது பிறந்த நாளப்போ என்னோட அத்தை என்னை விட்டு போயிட்டாங்க. அதிலிருந்து நான் கொண்டாடுறதில்லை. உங்களுக்கு உங்கள் அத்தையை ரொம்ப பிடிக்குமா? சட்டென்று இரு கைகளையும் விரித்து ரொம்ப என்றான். அவன் முகத்தில் இப்பொழுதும் அவன் அத்தைக்கான பாசத்தை கண்டாள். சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட இருக்கிற நேரம் போக நான் அத்தை கிட்ட தான் இருப்பேன். அத்தைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சந்தோஷமாக சொல்ல ஆரம்பித்த அவனின் முகம் முடிக்கும்போது வேதனையில் வாடியது. ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்க? அப்பாவுக்கும் அவங்களுக்கும் பண பிரச்சனை, அதில் எங்களை விட்டு போக முடிவு பண்ணிட்டாங்க. நான் வேகமாக ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அத்தை அப்படின்னு கெஞ்சினேன். ஆனால் அவங்க என் கையை பிரித்து என்னை உதறி விட்டுட்டு போயிட்டாங்க. சொல்லி முடிக்கையில் அவன் விழிகள் நீரை சுரந்தன. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? தெரியாது என்பதை போல் தலையை ஆட்டினான். விடுங்க மாமா, உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்களை ஏன் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? விரக்தியாக புன்னகைத்தான் கோபி. அவங்க போகிறப்போ எங்கள் வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் கூடவே எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான், அப்பா, அம்மா 3 பேரும் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே இல்லை. கண்கள் மூடி வேதனையில் உழன்றான்.
சரி விடுங்க என்று மெல்ல அவனை சமாதானம் செய்தாள் ரிதன்யா. முருகேசன் அழைத்து கோபியின் பிறந்த நாள் அன்று அவரும் வைதேகியும் வருவதாக தெரிவித்தார். மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் ரிதன்யா. அன்று அழகான ஒரு புடவையை எடுத்து அணிந்து கொண்டவள் உற்சாகத்தோடு கோபியின் வீட்டிற்கு கிளம்பினாள். சிவானி அவளை அணைத்து உச்சி முகர்ந்தாள். ரொம்ப அழகா இருக்க ரிதி என்றாள். அவளிடம் நன்றி உரைத்துவிட்டு மனதில் மிகுந்த எதிர்பார்ப்போடு கோபியின் வீட்டிற்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே நுழைந்ததும் அவளுக்காகவே காத்து கொண்டிருந்த வைதேகி, வாமா வாமா என் மருமகளே என்று அவள் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார். வெட்கத்தோடு அவர் காலை தொட்டு வணங்கிவிட்டு அவரை பார்த்தவள் ஏதோ யோசித்தாள். என்னடா என்றார். இல்லை, உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்றாள். அவர் பதில் சொல்லும் முன், மருமகளே வாமா வா வா என்று குரல் கேட்டு திரும்பினாள். முருகேசன் முகம் கொள்ளா புன்னகையோடு அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் அவள் முகம் இறுகியது. என்னத்த அப்படி பார்க்குற? நான் தான் கோபியோட சித்தப்பா. அவர் அவளை நோக்கி வர அவள் 2 அடி பின்னே நகர்ந்தாள். ஏ ரிதி, என்ன ஆச்சு என்றான் அஸ்வின் புரியாமல். ச்சே, நான் வாழ்க்கையில் யாரை திரும்ப பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேனோ அது இவர்தான் என்று முருகேசனை கையை காட்டி கூறிவிட்டு திரும்பி வெளியில் செல்ல நடந்தாள். அவள் கையை பிடித்து நிறுத்திய அஸ்வின், ரிதி நில்லு, என்னன்னு புரியாத மாதிரி சொல்லிட்டு போ என்றான் பதட்டமாக. முருகேசனும் வைதேகியும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டு இருக்க, சின்ன வயசில் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக வந்த நின்ன என்ன வேண்டாம்னு துரத்தி விட்ட என் அம்மாவோட ஒன்று விட்ட அண்ணன் இவர்தான் என்று விட்டு வேகமாக படிகளில் இறங்கி வீட்டை விட்டு சென்று விட்டாள். சில நிமிடங்கள் கழித்தே மூவரும் தன்னிலை அடைந்தார்கள். மாமா என்ன சொல்ற அவ என்றான் அஸ்வின் கோபமாக. கண்களில் நீர் வழிய அவள் சென்ற திசையை கையை காட்டி கூறினார் முருகேசன். அச்சு அச்சு, மணிமேகலை பொண்ணுயா, கோபியோட அத்தை பொண்ணு அச்சு. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.